ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி பிரெட் வச்சு ரொம்ப யூனிக்காகவே ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு ராஸ்பெரி ஜாம் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் ஜாம் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 பக்கமும் வந்துட்டு நான் இந்த ஜாம் தடவிக்கிறேன். இப்போ இந்த 2 ஸ்லைஸ்லையுமே நான் ஜாம் தடவிட்டேன். இதில் ஒரு ஸ்லைஸில் மட்டும் கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணால் நிறைய வச்சுக்கலாம், இல்லைனா கம்மியாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன், கட் பண்ணது. அதுக்கு மேலேயே கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா தூவிக்கிறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது ஃபில்லிங் இருக்க பிரெட் ஸ்லைஸ் மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ், அதாவது ஜாம் தடவின பிரெட் ஸ்லைஸை வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸா கட்டர் இல்லைனா நைஃப் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டயக்னலாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் டயக்னலாக கட் பண்ணதை 2ஆக கட் பண்ணிவிடுங்க. இது டிப்பிங்காக பேட்டர் கலக்க போகிறோம். நான் வந்துட்டு கடையில் விற்கிற ரெடிமேட் பஜ்ஜி மாவுலேருந்து 1 கப் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக வந்துட்டு கரைச்சிக்கலாம் மாவை. பஜ்ஜி மாவு வந்துட்டு திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ப்ரெட்டை நீங்கள் டிப் பண்ணும்போது ப்ரெட் இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் திக்காக கரைச்சிக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அண்ட் இதில் வந்துட்டு நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த பேட்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் இருக்குல்ல, வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில்லிங் வெளியே வராத அளவுக்கு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக வந்து டிப் பண்ணி வெளியில் எடுங்க. மாவில் நல்லா கம்ப்ளீட்டாக டிப் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே தூக்கி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிக்கணும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ப்ரௌன் கலருக்குலாம் வெட்டுறாதீங்க, கரிஞ்சிடும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக அண்ட் யூனிக்கான ஒரு பிரெட் ஸ்நாக் ரெடி. இதை பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான பட் ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் இது. ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது உள்ள இந்த ஜாம் மேலே ஸ்வீட்டாக புளிப்பாக அண்ட் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் பஜ்ஜி மாவு கொஞ்சம் காரமாக கிறிஸ்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.